ஸோ ஹாய் மக்களை, மிச்ச நாளைக்கு அப்புறமாங்க ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்காங்க. இப்போ நாம் இருக்கிறது மீட் அண்ட் ஈட்டில் தான் அங்கே இருக்கோம், ஏறாவூரில். ஸோ என்னடா இவன் மிச்ச நாளைக்கு அப்புறமா இந்த மீட் அண்ட் ஈட்டில் வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ வரான்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நமக்கு தாங்க இவங்க சவல் ரைஸ் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு இந்த சவல் ரைஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வைகோசல் மூலமாக ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காகத்தான் நாம் இன்றைக்கி மீட் அண்ட் ஈட்டில் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம் இந்த சவல் ரைஸ் எப்படி இருக்கி அதை டேஸ்ட் பார்க்குறதுக்கு. பட் இவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கீங்க. ஸோ எனக்கு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டாப் 5 ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இதுவும் இருக்கும். ஸோ இங்கே அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட நான் வருவேன். இருந்தாலும் ஸோ இன்றைக்கி நம்ம மூலமாக அவங்க லான்ச் பண்ணுறதை நினச்சா சந்தோஷமாக இருக்கு. ஸோ மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் இன்னும் அவங்க சவல் ரைஸ் கொண்டுட்டு வரலாங்க. வாழையில எல்லாம் போட்டு தாறுமாறாக இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ அவங்களோட சவல் ரைஸ் எப்படி இருக்குமே தெரியலை. ஸோ மேக்கிங் வீடியோஸை பார்க்கக்குள்ள ஒரு டெம்ப்டாக இருந்துச்சு. பட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபைன் மக்களே, ஷவல் ரைஸ் நமக்கு முன்னுக்கும் வந்துட்டுங்க. மோஸ்ட் வெயிட்டட் ரைஸ் என்றே சொல்லலாம். ஏறாவூரில் ஃபஸ்ட் டைம் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் மீட் அண்ட் ஈட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷங்க. நமக்கு முன்னுக்கு வந்துட்டுங்க. இதில் வந்துட்டு எக் ரைஸை போட்டுட்டு அதுக்கு மேலே சொப்ஸி அதோட சேர்த்து மீட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டெவல் மாதிரி வாழலையில் தாறுமாற ஒரு ஷவல் ரைஸ் இருக்க போகல நமக்கு முன்னுக்கு கூடியெல்லாம் பேசிட்டீங்க. டைம் இல்லைங்க. ஸோ சாப்பிட்டு இவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரௌன் இருக்குது, சிக்கன் இருக்குது, நண்டு போட்டிருக்காங்க, கிராப் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து சொப்ஸிக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போட்டிருக்காங்க. அண்ட் அதோட ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்குவிட் இருக்குது. நல்ல பெரிய பெரிய ஸ்குவிட்டுங்க. பார்ப்போங்க எப்படி இருக்க மாட்டேன். நல்லா இருக்க மாட்டேன் நம்புகிறேன். ஏன்னா அவங்க மேக்கிங் வீடியோஸில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரணுங்க. ஸோ அதுக்காக தான் மிச்ச நாளைக்கு அப்புறமா ஃபுட் ரிவ்யூ. ஏன்னா ட்ராவல் வ்ளாக்ஸாகவே கொஞ்சம் நாளாக போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ மிச்ச நாளைக்கு அப்புறமா ஃபுட் ரிவ்யூ. ரைஸை பார்த்தீங்க தானே, பாஸ்மதியிலேயே நல்ல பெரிய பெரிய பாஸ்மதி மக்களே. இங்கே பார்த்தீங்க தானே. ஸோ கிட்ட இருந்து காட்ட போனால் இதாங்க வியூ. வியூக்கே இதை சாப்பிடலாம் போல் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ட்ரை. பிஸ்மில்லா. ஸோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கான வாய். சியர்ஸ். அந்த சோசினஸ் விளங்குங்க. அந்த சொப்ஸியில் இருக்கிற அந்த சோசினஸ், அந்த டெம்ட் ஆகிட்டு வர்றது. வாவ், அமேசிங்க. முக்கியமாக சொசேஜஸும் இதில் போட்டிருக்காங்க. அல்டிமேட்டுங்க. டேஸ்ட் வைஸ் நான் எப்பயும் சொன்ன மாதிரி, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி, இந்த டாப் 5 ரெஸ்டாரண்ட்ஸுகளில் வந்துட்டு மீட் அண்ட் ஈட் வந்துட்டு எப்பயுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி நான் இங்கே வந்து சாப்பிட்றது இந்த பர்சனல் வைஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு நான் சொல்லுவேங்க. இது ஹைப் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் அந்த ஹைப் வந்துட்டு இங்கே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹஜ்ஜுக்கு வந்துட்டு எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாரேண்டா கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமேண்டா அவ்வளோ க்ரௌட் ஆகிடுங்க. நாங்கள் வரக்குள்ள அநேகமாக கால் பண்ணி நாங்கள் இப்படி வாரம் இத்தனை மணிக்கு வாரம்னு சொல்லி நாங்கள் ரிசர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி க்ரௌடுங்க. டேஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் க்ரௌடும் இருக்கு, மறந்துடுவாங்க. வா, நண்டுக்கண்டு நம்ம தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெரியும் தானே. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உடச்சி கிடிச்சு சாப்பிடணும். அது என்னடா டீசல் டீசல் நம்ம 2 கையால் சாப்பிட்றாங்க யோசிக்காதீங்க. நண்டு சாப்பிடக்குள்ள அந்த டீசல்லாம் பார்க்கலாங்க.
கிராபுக்கண்டே தனி ஆடியன்ஸ் இருக்கு, எப்பயுமே டேஸ்ட் தனி கிராபுக்கண்டு தனி ஆடியன்ஸ் இருக்குங்க. அதுக்கு அந்த பார்த்து சாப்பிட்றேன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு வீடியோ பார்க்கணும். ஸோ இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ எத்தனை பேருக்கு 4 packs சொல்லியிருக்காங்க. இந்த ஷவல் 1 லிட்டர் பெப்சியும் சேர்த்துட்டு ஒரு பேக்கேஜாக வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பேக்கேஜ் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட வைகேஎஸ்எல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ப்ரைஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. 4 பேருக்கு சொல்லப்போனால் ஏன்னா இதில் மீட் கூட இருக்கீங்க அண்டு ரைஸஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் விளங்கும். ஸோ இது நான் மட்டும் இருக்கிறதால எனக்கு கூட மாதிரி விளங்குது. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்து சாப்பிட்டு போட்டு நான் லாஸ்ட் ரிவ்யூவில் வந்துட்டு இது 4 பேருக்கு வேர்த்தா அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இல்லை மக்களே ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. இந்த 7ல் நாங்கள் 4 இல்லை 5 பேர் சாப்பிட்டோம். தாராளமாக காணும். தாராளம் பண்ணாங்க 3 to 4 person வந்துட்டு சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும் மக்களே. ஒரு 3 பேர் நீங்கள் வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாரீங்க ஏன்னா 3 பேர் வந்து தாராளமாக போதும். 4 பேர் வந்தீங்கன்னா போதும் சரிதானே. ஸோ காணாண்டியில் எல்லாருமே காணும். நாங்கள் 5 பேர் சாப்பிட எங்களுக்கு ஃபுல். ஆனால் நீங்கள் ஃபெமிலியோட வந்தால் 5 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. 5 தாராளமாக சாப்பிடலாம். இதில் வந்துட்டு எக் நான் வெளியே சொன்ன மாதிரி எக் ரைஸ் போட்டிருந்தாங்க. போந்தானே உண்மையாக சொல்லிருந்தானே சரி. என்னடா இதில் எக் ரைஸ் வந்துட்டு அதுக்கு மேலே சொப்ஸி மீட்டோட வந்துச்சு. டேஸ்ட் வைஸ் செம்மங்க சொல்லணும். டேஸ்ட்டு வந்துட்டுங்க சட்டப்படிங்க உண்மையாகவே. நான் ஏரியா சொன்ன மாதிரி என்னோட டாப் 5 ரெஸ்டாரண்ட்டில் இதுவும் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோஸில் இருந்துட்டு இவங்க வந்து தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முதல் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye.